சொல்லுங்கம்மா சார். எங்க அம்மாவோட ரிப்போர்ட் தான் சார். ஆல்ரெடி ஒரு கால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இன்னொரு காலும் பெயின் இருக்குங்க சார். ஆனா அந்த ரீப்ளேஸ் பண்ண கால்லயும் இன்னும் பெயின் வந்துகிட்டே இருக்குங்க சார். இப்போ அவங்க சர்ஜரி பண்ணிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம்? இல்ல சார், பெயின் இருக்குங்க சார். திருப்பி அதே போல இல்லையா? இப்போ இப்போ அந்த காலுக்கு என்ன? இப்போ லெஃப்ட் லெக்ல திருப்பி பெயின் வந்துச்சுங்க சார். அங்கேயும் பெயின் இருக்குங்க சார். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 30% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் பெயின் இருக்கும். அதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி அம்மா கூப்பிட்டுவாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண காலுக்கு வலி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணாத காலுக்கு எவ்வளவு முட்டி தேய்மானம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் வச்சிருக்கோம். இந்த தேய்மானத்துக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி கொடுத்து வி வில் சி சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ண முடியுமா பார்க்கலாம். தட் வில் பி பெட்டர். என்ன சொல்றீங்க? ஓகேங்க சார். சரி, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தென் வி வில் ஃபிக்ஸ் இட் அப் அப்படிங்க. ஓகே, ஓகேங்க சார். தேங்க்யூ.